அந்தனர், பரவோ, பசு, பத்தினி பெண், முதியோர், குழந்தைகளை விளக்கிவிட்டது. எரிந்தது மதுரை, எரிந்தது மான மாலைகள் எரிந்தன, கூட கோபுரங்கள் எரிந்தன. நடுங்கி போயினார்கள் அனைவரும். எரிந்து கொண்டிருந்தோம். என் கணவனை கொன்ற மதுரையே, பிழைப்பு தேடி வந்த எங்களை காட்டிக் கொடுத்து கல்வன் என்று அழித்த மதுரையை எரிந்து போல் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பின்னாடி ஒரு கை வந்து தொட்டது. திரும்பி பார்த்தாள் மதுராபதி. உனக்கு சொல்வதற்கு ஒன்று இருக்கிறதம்மா என்று சொல்ற. என் துன்பம் அறிகிறானே, அறிவேன். அனைத்தும் ஊழ்வினையால் ஏற்பட்டதம்மா, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிய மன்னனும் நீதி தவறாத குலத்தை சார்ந்தவன். எங்கள் பாண்டிய மாவிலே ஒரு அந்தனர் வெளியூருக்கு சென்ற பொழுது மனைவியை விட்டு சென்றான். எங்கள் பாண்டிய மன்னன் ஆட்சியிலே கவலை இல்லை, காவல் வேண்டியில்லை என்று போனான். ஒரு நாள் மன்னன் நகர காவல் வந்த பொழுது அந்த வீட்டிலே ஆண்குரல் கேட்டு உடனடியாக சென்று யாரோ அந்த ஆண்மகன் என்று கதவை தட்டினான். உள்ளே அவன் கணவன் வந்து விட்டான். தவறாக ஒரு பெண் கதவை தட்டிவிட்டுமோ என்று ஊர் மக்கள் அத்தனை கதவையும் தட்டிவிட்டு சென்று விட்டான் பாண்டிய மன்னன். மறுநாள் மக்கள் எல்லாம் புகார் கூறிய பொழுது இந்த கல்வனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்ட பொழுது தட்டிய கையை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொன்ன பொழுது மன்னன் கையை தானே வெட்டிக் கொண்டான். அந்த பொற்கை பாண்டியன் சோழ நாட்டில் இருந்து பராசர் என்ற ஒரு பிராமணன் என்று வந்து மிகச் சிறப்பான முறையிலே எங்கள் மன்னனை வாழிய பொழுது நிறைய பரிசு பொருளை எல்லாம் கொடுத்தார். அத்தனை பரிசு பொருளை எடுத்துக்கொண்டு செல்கின்ற வழியிலே அங்கே வந்து சிறுவர்கள் எல்லாம் பார்த்து சில கேள்விகளையும் சில அழகான வெற்றியும் சொல்லுமாறு சொல்ல வார்த்தைகள் என்று மிக சிறவாக சொல்ல அத்தனை பரிசு பொருளையும் அவரிடம் கொடுத்து வீட்டு போய்விட்டார். அந்த வார்த்தைகளை பார்த்து அங்கு காவலாளிகள் இவன் வேற்று நாட்டு ஒற்றமும் என்று எண்ணி அரசிடம் போட்டுக் கொடுக்க புதைப்பொருளை எடுத்து விட்டான். புதையல் என்பது மன்னனுக்குரியது என்று சொல்ல அவனை கொண்டார்களே. அந்த கூச்சம் அரசுக்கிலே தீயணை நாட்கள் யாரோ கொடுத்த பரிசு அதை இவனுக்கு கொடுத்தான். அதை போய் புதையல் பொருளை எடுத்து போனாலும் கொடுத்தான். அவன் மனைவி பெயர் கார்த்திகை. கதறி எழுதாள், என் கணவன் கல்வனா, யார் இந்த தண்டனை கொடுத்தது என்று கோவில் வாசலில் கதறி எழுத போது கோவில் வாசல் கதவு தானாக மூடிக்கொண்டு விட்டது. மன்னன் காலத்தில் செய்தி போக நடந்ததை கேட்டு மன்னிப்பு கூறி வந்தது. அவனை சிறையில் அடைத்தார்கள். மன்னிக்க அவன் கொள்ளவில்லை, சிறையிலிருந்து அவனை விடுவித்தார்கள். கதவு தானாக திறந்து அந்த முறை சேர்ந்தவள் தான். இங்கே ஒரு செய்தி சொல்கிறார்கள். நான் போய் சொன்னேன், வைகாசி மாதம் புறப்பட்டார்கள். கொல்லப்பட்ட நாள் ஆடி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை. மதுரையும் மன்னனும் கீழ் அடைவார் என்று ஒரு மொழி முன்பாகவே இருக்கிறது. என்ன தெரியுது? ராமாயணத்துல ராவனை கொள்வதற்கு மகாவிஷ்ணு ராமனாக பேசினார். அப்ப சீதையை கடத்தின் கொண்டாங்கிறதுலாம் இடைச்சர்கள். அவன் கொல்லப்பட வேண்டும் என்பது உண்மை. அது ஒன்றுதான் இந்த மதுரை மாநகரம் எரிய வேண்டும், அழிய வேண்டும் என்று முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட சோழ இடைச்செய்தி இருக்கிறது. அப்போது கண்ணகி வந்தது, கோவலன் வந்ததெல்லாம் இடைச்செய்கள். அந்த மதுரை எரிவதற்கு யாரேனும் ஒருவரை காரணமாக்க வேண்டாமா? கோவலனை கொலை செய்து அவனை காரணமாக்கி கண்ணகி மூலமாக இடமொழியை பறித்து எரிந்து மதுரை மாற்றி இருக்கிறது. பெண்ணைக்கு சிங்கபுரம் கபிலபுரம் என்று இருந்த ஊர்கள் இருந்தன. அதிலே பசு குமரன் என்று மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். தாயாதிக்காரர்கள் எப்பொழுதுமே பகை. அந்த கபிலபுரத்திலே வாணிகன் ஒருவன் சங்கமன் என்பவன் சிங்கபுரத்திற்கு கடைவீதிலே வந்து பொருட்களை எல்லாம் விற்றார். அப்பொழுது இப்பொழுது கோவலனாக இறந்து போன ஒரு கணவன் பரதன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தார். அந்த பரதன் இந்த பசு என்ற மன்னனிடம் வேலை செய்து வந்தார். இந்த சங்கமன் பொருட்களை கொண்டு வந்த பொழுது அவனை பகை நாட்டு ஒற்றம் என்று காட்டிக் கொடுத்து அவனை அரசர் கொள்ளுமாறு தீர்மானித்தார். கொல்லப்பட்டான் சங்கமன்.
அவன் மனைவி நீதி கதறினான். 14 நாட்கள் கதறி மலை உச்சிக்கு சென்று கீழே குதித்து வீழ்வாக்கு முன்னாக சொன்னார், என் கணவன் வருவதற்கு யார் காரணமாக அமைந்தார்களோ இதே கதி அவன் அடைவான் என்று சொல்லி கீழே குதித்தார். இறந்து போனாள். அந்த நீதியின் சாபம் தான் இன்று அந்த பரதம் தான் என்னை கோரனாக பிறந்திருக்கிறார். ஊழ்வினை வந்து உறுத்தியது அவன் கொல்லப்பட்டார் என்று சொல்லி அது மாத்திரம். அதுபோல் நீயும் 14 நாட்கள் கழித்து உன் கணவனை காண்பாய் என்று மதுராபதிகள் சொல்லி கண்ணீரும் கவனமாக திருச்செங்கோடு என் நிலத்தரையிலே சென்று நின்று கொண்டிருந்தார் கண்ணை. இதோடு முதலை காண்டம் முடிந்துவிடுகிறது. முதலே சொன்னது முதலை வருகின்ற வரை பூங்கா காண்டம், புகார் காண்டம், முதலை காண்டம் இப்படி விடுகிறது. அடுத்து வஞ்சி காண்டம். நேரம் மகிழ்ச்சியினால் கூடுமானவரை வஞ்சி காண்டத்தை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு போயும் பேரியாற்றங்களை சேரன் செங்குட்டூர் இளங்கோவடிகள் சீத்தனை சாத்தனால் புறவர்கள் செய்தி சொன்ன வேலையிலிருந்து ஒரு நகரத்திலே ஏறி சென்றார் கண்ணகி. அவர்தான் கண்ணகி என்று கதையை முடித்தார் இளங்கோவடி. சீத்தனை சாத்தனால் அதை காவியமாக வடித்தார் இளங்கோவடி. சேரன் செங்குட்டுவன் சொன்னான், தான் செய்துவிட்டு இணைத்துவிட்ட தவறுக்காக தன் உயிரை தானே போக்கிக் கொண்டானே நெடுஞ்செழியன். அவன் செங்கோல் உயர்ந்து நிற்கிறது. திடீரென்று வேண்மானை பார்த்து கேட்டார், இந்த கதை கூட கேட்டீர்களே, இந்த கோப்பெருந்தேவியா கண்ணகியா இருவரில் யார் அதிக கற்புடையவர்? சரியான பட்டிமன்ற தலைப்பு அக்காலத்திலே கொடுத்திருக்கிறார்கள். பட்டிமன்ற தலைப்புகளை நாங்கள் விரும்ப மாட்டோம். கற்பில் சிறந்தவர்கள் சீதையாய மற்றவளா என்றால் செய்யுங்கள், கதை சொல்லுங்கள், அறிவுரை இவை வைத்து பட்டிமன்றம் செய்யுங்களே. கேட்டான் கோவலர் மனைவி கண்ணகியா கோப்பெரும் தேவியா? வேண்மாள் சொன்னாள், கண்ணகியே. அந்த கண்ணகிக்கு ஒரு மாபெரும் கோட்டம் நிறுவ வேண்டும், கோவில் அமைக்க வேண்டும் என்று புறப்பட்டு போனான் சேரன் செங்குட்டுவன். கனகடிசியின் கையிலே இமயமேட்டிலிருந்து கல்கொண்டு வைத்து கொண்டு புறப்படும் பொழுது ஒரு செய்தி சொல்கிறார்கள். திருவனந்தபுரம் அனந்த பெருமாள் கோவில் இதிலிருந்து பரிவட்டம் அனுப்பினார்களா சேரன் செங்குட்டுவன் வடநாடு போவதற்கு முன்பாக. அப்ப அந்த கோயிலுக்கு வந்திருக்கணும். ஆழ்வார்கள்லாம் திருவல்லிக்கேணி கண்டேன் பாடியிருக்கிறார்கள். அப்ப அந்த கோயிலுக்கு வந்திருக்கணும். ராமானுஜர் பிறந்தது 4/4/1017, கிட்டத்தட்ட 990 வருடம். அவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆசுரி கேசவ சோமாச்சாரம் காந்திமதி அம்மையாரும் உத்தரகாமேஷ்டி யாகத்தை செய்த இடம் திருவல்லிக்கேணி பார்த்தது. அவர் எப்ப வந்திருக்கணும்? நம் நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்காக, சத்தியத்தை பரப்புவதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்பதற்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு சான்று. சேரன் செங்குட்டுவன் வடநாடு புறப்பட்டு போவதற்கு முன்பாக அந்த திருவனந்தபுரம் அந்த பத்மநாப சுவாமி கோயில் இருந்து எப்படி பரிவெட்டு அனுப்பப்பட்டது. புறப்பட்டு போனான், படையெடுத்தான், தமிழர்களை தவறாக பேசிய கனக விசையினை வென்றான். இமயமேட்டிலே சோழ கொடியை நாட்டினான். கனக விசையின் தலையிலே எங்கிருந்து கற்களை திகழ்த்தெடுத்தான். கங்கை நீரிலே நீராட்டி தூய்மைப்படுத்தி காவேரி நதிக்கு கொண்டு வந்து அதில் நீராட்டினார். சேரன் செங்குட்டுவன் புறப்பட்டு போய்விட்டார் என்று தெரிந்தவுடன் அவன் இருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்பொழுது பாட்டெல்லாம் பாடி அவளை மகிழ்வித்தார்களாம். பிறகு சேரன் செங்குட்டுவன் வந்த பொழுது ஒரு வரவேற்புரை கொடுத்தார்கள். கமலஹாசனை உலக நாயகனே வாழ்க என்று சமீபத்திலே பாட கேட்டிருப்பீர்கள். உலக நாயகனே வாழ்க என்பது சிறப்பு. விளக்கம் ஏந்திய மகளிர் உலக மன்னவன் வாழ்க என்றே உலக மன்னவனே வாழ்க என்று வரவேற்றார்களாம் சேரன் செங்குட்டுவனை. பிறகு செங்குட்டுவனை மாணவன் திரும்பி வருகிறான். நடைபெற்ற கதைகள் எடுத்து
சேரன்ஸ் வீட்டு பற்றி சொல்லு. பாவம் கோவலன் மனைவி நீயும் புறப்பட்டு வந்து இத்தகைய நிலை அடைந்துவிட்ட காரணத்தினாலே கோவலனின் பெற்றோரும் கண்ணகியின் பெற்றோரும் பொருட்களை தானம் செய்துவிட்டு துறவு கொண்டு விட்டார்கள். கண்ணகியின் தாயும் கோவலனும் தாயும் மனம் உயிரற்று இறந்து போனார்கள். தன்னிடம் அடைக்கலமாக வந்தவனுக்கு இத்தனை நிலைமை ஏற்பட்டுவதே என்று மாதவி தற்கொலை செய்து கொண்டாள். தன்னூல் பொற்கொள்ளல் ஒருவன் தகாத காரியத்தை செய்து இது நிலைமை ஏற்பட்டதே என்று எண்ணி 1000 பொற்கொள்ளர்கள் தாங்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் என்றெல்லாம் பின்னாடி நடைபெற்ற நிகழ்ச்சியை எல்லாம் சொன்ன அவனுக்கு 50 துலா ஐயாவர்கள் வகைகளை சொன்னது போல் தங்கக்கட்டியை மாதவனுக்கு பரிசு கொடுத்தான். மிக சிறப்பான முறையிலே இருந்தான். அது மாத்திரமல்ல, கனக விசயனை சிறைநடிப்பை கொண்டு போய் என் வீர பிரதாபத்தை அந்த சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் காட்டி வாங்கிட்டு சொன்னான். திரும்பி வந்தவனை பார்த்து கேட்டால் என்ன சொன்னார்கள்? பெருமைப்படுத்தினார்களா? இல்லை. தோற்று ஓடிப்போனவனை இழுத்து வந்து என்னை அதிகம் கட்டுகிறேன் ஏளனம் செய்தார்களா? சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் என்னை ஏளனம் செய்தார்களா என்று பொழுது வாழ்க்கை நீர் கொட்டோம் தனிகை நீர் சீற்றம் என்றான் பாடல். ஐயா, யாக்கை ஏங்கில்லை. உன்னை விட ஆற்ற பல சேர மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களால் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? உயிரோடு இருக்கிறார்களா? ஆகினாலே சீற்றத்தை தனித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து அந்த பிராமண் பெண் தேவத்தை ஓடி வருகிறார்கள். ஐயா, நான் அந்த கண்ணகியுடைய தாய், அவர் ஊட்டியை கசித்து வந்தவள் என்று சொன்னேன். தன்னை கடம்படால் தப்பாக இந்த கவசியம் கொடுத்த அந்த ஓலையிலே மாதவி என்ன சொல்ற? பிறந்த கண்ணகியோடு இருவாய் போனாயப்பா என்று கேட்டாள். மாதவி கண்ணகியை தவறாக சொல்லாமல், கண்ணகி மாதவியை தவறாக சொல்லாமல் 2 காப்பிய தலைவியாக படைக்கப்பட்ட காவியமான சிலப்பதிகாரத்தை எழுதிய என்னவென்று சொல்வது? அப்பொழுது வெளியிருந்து வானிலை தெய்வம் தோன்றிற்று. நான் இந்திரசபையிலே நான் அவள் மகனாக அங்கே இருக்கிறேன். சோழ நாட்டில் பிறந்து பாண்டியன் மன்னனுக்கு மகளா போயிட்டாரே என்று சொல்லி சிறப்பாக கோவிலை கட்டி மக்கள் எல்லாம் அம்மானை பாட்டு பாடி மணிமேடி வரலாறு சொன்ன அரவணையில் கொண்டிருந்த போது தேவந்தி திடீரென்று மயக்கம் போட்டு சாமி ஆடினார். கோவலனை காண வந்த கோவிலை காண வந்த 2 அரட்டி செட்டு பெண்கள் இருக்கிறார்களே, அந்த திருவனந்தபுரம் கோவில் இருக்க ஒரு பெண் இருக்கிறார்கள். இவர் யார் என்று தெரிய வேண்டுமையானால் இந்த குளத்தை மூழ்கி உருவக்கடவுளின் குன்றிலே மூழ்கினால் முற்பிறப்பு தெரியும். மாற சாத்தான் என்று மாறன் சாமி ஆடினாள் அவள். உடனே நீரை தெளிக்க அங்கு இருந்த அரட்டி செட்டி பெண்கள் கோவலன் தாயும் கண்ணகியும் தாயுமாக மாறி நின்றார்கள். அந்த சேலம் குடித்த பெண் இறந்து போன தற்கொலை செய்து கொண்ட மாறினார். உடனடியாக சிறப்பான கோவில் கட்டப்பட்டது. அந்த கோவிலுக்கு இந்த தேவந்தியை முதல் பூசாரியாக நியமித்து விட்டார். பெண்கள் அர்ச்சகராகலாமா? சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்கு. அந்த கோவிலுக்கு முதல் பூசாரியாக தேவந்தியை நியமித்தான் சேரன் சொல்லிட்டு. அந்த கோவிலை காண்பதற்கு கனக விஜயர்கள், குடக மாவட்டர்கள், இலங்கை மன்னன் கைவாகும். இலங்கை மன்னன் கைவாகம் வந்துதான் 2ஆம் நூற்றாண்டு என்று அந்த சரித்திரத்தை வைத்து இந்த காவிரி நடந்திருக்கிற காலம் 2ஆம் நூற்றாண்டில் சொல்ல அவர்களெல்லாம் வந்து கண்ணை தெரிவித்து பார்த்து எங்க நாட்டிலும் உங்களுக்கு கோவில்கள் அமைக்கிறோம், நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்ல அங்கே வரம் தந்தோம் என்றார்கள். அறிவுரை கூறினார். தீவினை காரணமாய் பொருள் நஷ்டப்பட்டு சொத்தை இழந்துவிட்டமே என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நாகை பாஜக சொல்வார், சென்றதியை கிடையாது, சென்றதியை மீறாது ஏன் அதை பற்றி நீங்கள் குவியீர்கள். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவோமே
பிறந்தேன்னா நேற்று வரைக்கும் உங்களுக்கு இல்லையே, நேற்று வரைக்கும் இந்த கஷ்டங்கள் இல்லையே. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணினமையானால் இன்றைய தினம் பெருங்கக்குறம் வந்தால் நேற்று வரை வந்த துக்கங்கள் நமக்கு இல்லை என்று அழகாக சொன்னார்கள் பாருங்கள். ஆகினாலே ஒருவனை காரணமாக இழந்து போன பொருட்களை நினைத்து நீங்கள் கவலை கொண்டாதீர்கள். மூனை நிறுத்துங்கள், பொய் புறம்பொருள் கிடைக்கிவிடுங்கள். கல்லும் களவும் காமும் பயனற்று சொல்லும் பேசாதீர்கள். தர்மம் செய்யுங்கள். இளமையும் செல்வமும் யாருக்கையும் நிலையேற்றும். ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியாது. இப்பிழை ஒரு நாள் அழிந்தே போகும் என்று பொதுவான நீதி கருத்துக்களை சொன்னார் என்ற அளவில் சிலப்பதிகாரம் நிறைவேறுகிறது. காட்டுவார் போர் கருத்து வெளிப்படுத்து மணிமேகலமே உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும். எப்படி எல்லாம் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல போறேன் தெரியும். இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் பண்ணலாம்னு சொன்ன உடனே இளைஞர்கள் மக்கள் மன்றத்தினுடைய கலை இலக்கிய வட்டம் நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்று பெரும் உதவி செய்து மனமுந்து வந்தார்கள். எனக்கு பாடல்கள் தெரியாது, காப்பியங்கள் தெரியாது, கதைகள் தான் தெரியும். இருப்பினும் நான் சொற்பொழி ஆற்றப் போகிறேன் என்றவுடன் இந்த காப்பிய தலைவனை கண்மொழி இளங்கோவடிகள் போல பாடம் மதுவரார் என்று கொண்டிருக்க பாசாதியோட கேட்டுக்கொண்டு அவர்கள் உடனடியாக கூப்பிட்டார். என் ஆன்மீக பணியை தொடங்கி வைத்த பாரதி சுதாகர் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் இசைந்தார்கள். அது மாத்திரமல்ல, முனைவர் சங்கை பொதுமனார் அவர்கள் எனக்கு ஆர்வம் கூடி சில அறிவுரைகளை கூறினார்கள். எல்லாவற்றிற்கும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டுமேயானால் பாரதி கலைஞர்களுடைய கவியரங்கம் என்று எங்கள் தலைவர் பாரதி சுராஜ் அவர்கள் யாருக்காகவும் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். He maintained a strict discipline all his years. அவரை நான் கைகூப்பி கேட்டிய பொழுது அவர் செயலாளர் குமரி செய்தியிலும் நான் வேண்டி கேட்டதனாலே அவர்கள் இன்றைய நாம் கவியரங்கத்தை நடத்தினார்கள். விடவில்லை, அவர்கள் கூட விடவில்லை. ஆனால் சுருக்கமாக முடித்து அனைவரும் இந்த சொற்பொழில் பங்கேற்பதற்கான ஒரு நிலைமையை உற்பத்தி செய்து கொடுத்த பாரதி சுராஜ் அவர்களுக்கும் செயலாளர் குமரி செய்தவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்திருக்கின்றேன். திருப்புலவர்கள் தொல்காப்பியத்திற்கு உரைகாணுகின்ற புலவர் வெற்றியடையார் வந்திருக்கிறார்கள். கவிமாமணி குணசேகரன் அவர்கள் தினமும் ஒரு திருக்குறள் வீட்டு வாசலை எழுதி ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் பல வருடங்களான திருக்குறளை எழுதி வைத்து அந்த பெரியவர் வந்திருக்கிறார். யாரை சொல்ல யாரை விட வெங்கச்சியார் அதிகமான அறிமுகம் இல்லை. ஓரிரு முறைதான் படியிருக்கிறோம். இருந்தவுடன் அன்றைய தினம் நான் இருந்தால் வந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். புதன்கிழமை வரை ஒரு ஊரிலே இல்லை. நான் நெருங்கி போனேன். இருந்தாலும் அவர்கள் வந்தார்கள். நமது மன்ற தலைவர் நகரமன்ற தலைவர்களுக்கு நேற்றையிலும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார். நிறைய வேலைகள் இருக்கிறது. அவர் வருவாரோ இல்லையோ என்று தொலைபேசியை தொடர்பு கொண்ட பொழுது டாக்டர் அம்மையார் அவர்கள் அவர் வெளியே சென்றிருந்தாலும் நான் சொல்வதிலே குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களின் நேரடிய தொலைபேசியிலே நான் என்று நான் சொன்னேன். நான் மாலை 4 மணிக்கு அங்கே வருகிறேன் என்று கொடுத்து விட்டார்கள். சுருங்கை சொல்லி விளங்க வைத்து விட்டார்கள். அவர்கள் நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சற்று கூட அசதியாகிறது. வரவா இல்லையோ இந்த சந்தேகம் இருந்து கூட நேரடியை வந்து அவர் எனக்கு கௌரவம் சேர்ப்பித்து வைக்கும். ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து இந்த அளவிலே சிலப்பதிகாரத்தை தேர்வு செய்கிறேன். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவை பேரும் சிலப்பதிகாரமதை ஊரிலே எம் உயிர் உள்ளளவும் இதமோதி உணர்ந்து இன்புருவோமாக வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரத மணித்திருநாடு. முன்னாலே
உயர்த்தி காட்டி பொதுவாக இப்பொழுது டிவியும் சினிமா வந்ததற்கு பிறகு சொற்பொழிவு கேட்போர் கூட்டமே குறைவு. ஆனாலும் இன்றைய அரங்கில் இத்தனை சான்றோர்களும் கூடியிருப்பது இன்னும் இலக்கியத்தை காப்பாற்றுவதற்கு நம்மிலே பலர் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த மண்டபம் நிறைந்திருக்கிறது. நம் அனைவருடைய மனமும் நிறைவு பெறுகிற வகையில் திரு ராமமூர்த்தி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான், இருந்தாலும் அதை நயம்பட அமர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக உரையாற்றிய அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.